டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். நடப்பு நிதியாண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று டெல்லி சென்றார். இன்று காலை பாரத் மண்டபத்தில் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்திற்கான நிதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறக்கணித்து வந்த நிலையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் தனியாக சந்தித்து பேச வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தை முடக்க அமலாக்கத்துறை முயற்சி செய்வதாக அமைச்சர் முத்துசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு அருகே சித்தோடு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் எந்த ஆதாரமும் இல்லாமல் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை கூறுவதாக விமர்சித்தார். எந்த துறையிலும் தவறுகள் நடக்கக்கூடாது என முதலமைச்சர் தெளிவாக இருப்பதாகவும், இந்நிலையில் அரசு மதுபான நிறுவனமான டாஸ்மாக் வழக்கை உச்சநீதிமன்றம் கூர்ந்து கவனித்து தீர்ப்பளித்திருப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறை நடத்தும் விதம் வருத்தத்திற்கு உரியது என்றும் முத்துசாமி கூறியுள்ளார். மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபி விளக்கம் அளிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரையில் நடந்த வான் சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 250க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர். இது தொடர்பாக உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர் வழக்கறிஞர் S.K. சாமி தேசிய உரிமை ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். மனுவை விசாரித்த ஆணையம் இது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் டிஜிபி பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தொழில் நடத்த முடியும் என்ற நிலை உள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பம்மல் அருகே மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் 5வது வார்டு திமுக வட்டச் செயலாளர் அனீஷுடன் அவரது சகோதரர் சேர்ந்து குவாரி உரிமையாளர் மற்றும் அவரது ஓட்டுநர் மனைவியையும் தாக்கியதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, கடந்த 4 வருடங்களில் 75 லட்சம் ரூபாய் வரை குவாரி உரிமையாளர்களிடமிருந்து திமுக வட்டச் செயலாளர் வசூலித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் வரி பணத்தில் உச்சநீதிமன்றம் வரை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது கட்சிக்காரர்கள் இடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று விமர்சித்திருக்கிறார். எவ்வளவு இடையூறு செய்தாலும் அனைத்தையும் கடந்து தன் வரலாற்றை மெய்ப்பிக்கும் ஆற்றல் கீழடிக்கும் உண்டு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சு. வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களின் 3000 ஆண்டு வரலாற்றை பறைசாற்றும் ஆதாரமாக விளங்கும் கீழடியின் ஆய்வை மத்திய தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியது குறித்து பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கீழடிக்கு நிதி ஒதுக்கியதே மத்திய அரசுதான் என்று தமிழிசை கூறியிருந்தார். அவருக்கு பதிலடி கொடுத்துள்ள MP சு. வெங்கடேசன், முதலாண்டு நிதி கொடுத்துவிட்டு அடுத்த ஆண்டு ஏன் நிறுத்தினீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். கீழடி என்பது புராணங்களில் எழுதப்பட்ட கற்பனை நகரம் அல்ல என்றும், இம்மண்ணில் கட்டி எழுப்பப்பட்ட தமிழர்களின் தொல் நகரம் என்றும் சு. வெங்கடேசன் குறிப்பிட்டிருக்கிறார். நிதியை நிறுத்துவதின் மூலமோ ஆய்வுகளை நிறுத்துவதின் மூலமோ தமிழர்களின் முந்தைய வரலாற்று உண்மைகளுக்கு வெளிச்சம் மேலும் கூடத்தான் செய்யும் என்றும், அதுதான் அறிவியல் என்றும் சு. வெங்கடேசன் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார்.
ஆம் ஆத்மியைச் சேர்ந்த சோம்நாத் பாரதி குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த சோம்நாத் பாரதி குறித்து அவதூறு பேசியதாக நிர்மலா சீதாராமன் மீது சோம்நாத் பாரதியின் மனைவி லிபிகா மிட்ரா வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ள டெல்லி நீதிமன்றம் ஜூலை 12ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. நாடு முழுவதும் 257 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் வீரியம் இல்லாத கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் அதிகபட்சமாக கேரளாவில் 182 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 66 பேருக்கும் மகாராஷ்டிராவில் 56 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத்தில் 15 பேரும் ராஜஸ்தானில் 2 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லை என்று கூறாமல் கறவை மாடுகள் வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கி வருமானம் ஈட்ட வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். கறவை மாடுகள் வாங்குவதற்கு அரசு வங்கி உதவிகள் செய்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இளைஞர்கள் படித்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் தொழில் தொடங்கியும் அரசு பணிகளில் சேர்ந்தும் ஏற்றமடைய வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கனவு காண்கின்றனர். இதைத்தான் கல்வியாளர்களும் அறிஞர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். சமூக சேவகர்களும் இதே கருத்தை வலியுறுத்துகின்றனர். ஆனால் ஒரு மாநில முதலமைச்சராக உள்ள ரங்கசாமி இளைஞர்கள் கறவை மாடு வாங்கி பால் உற்பத்தியை பெருக்கி வருமானம் ஈட்ட வேண்டும் என கூறியிருப்பது விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் உள்ள த ஆஷ்ரம் பள்ளியில் நடைபெறும் விண்வெளி அறிவியல் கண்காட்சியை ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்பொழுது அங்கிருந்து தொலைக்காட்சி வாயிலாக விண்வெளியை ரஜினிகாந்த் பார்த்தபோது ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இந்த கண்காட்சி ஜூன் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ரஜினிகாந்த் தற்போது கூலி மற்றும் ஜெயிலர் 2 என 2 படங்களில் நடித்து வருவதால் படுபிசியாக இருக்கிறார். சசிகுமார் மற்றும் சிம்ரன் நடிப்பில் உருவாகி ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பிரபலங்களும் பாராட்டி வருகின்றனர். குறிப்பாக உச்ச நட்சத்திரங்கள் திரைப்பட குழுவினரை நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் படத்தை இயக்கிய அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்துக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன. நடிகர் சூர்யா இயக்குனரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். சூர்யாவுடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அபிஷன் எப்படி விவரிப்பது என தெரியவில்லை என இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.